கொளுத்தும் வெயிலுக்கு காலை ஒரு கப் போதும். வாரம் இருமுறை இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 50 கிராம் வெந்தயத்தை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க. இந்த ஊற வச்ச தண்ணியோடையே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர், அரை கப் வெந்தயம் எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொதித்து கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினது குக்கரை திறந்தீங்கன்னா வெந்தயம் நல்லா குழைய வெந்திருக்கு. இந்த தண்ணியோடைய அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நல்ல மையை அரைப்பட்டது. இதில் கரையை வச்ச வெள்ளைக்கரசில் வடிகட்டி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்து திரும்ப ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வானலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அரைச்சி எடுத்த வெந்தயம் இதை சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்திங்கன்னா நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பாத்துக்கு வரும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2ஆவதாக அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. ஒரு முழு தேங்காவை அரைச்சி முதல் பால் 1 கப், 2ஆவது பால் 1 கப் எடுத்துக்கங்க. அதில் 2ஆவது பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்த பிறகு இதில் ஒரு சிட்டிகை உப்பு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு கடைசியாக இறக்க போகிறப்ப முதல் பால் திக்கான பால் 1 கப் அளவுக்கு சேர்த்து கலந்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. கெட்டியான பால் சேர்த்து இப்போ இதில் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வாரம் 2 முறை இந்த மாதிரி வெந்தயப்பால் கஞ்சை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க. உடல் சூடு தணிஞ்சு வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாமே குணமாகும்.